வின்டர் வந்தாலே எல்லாரும் வெயிட் பண்ணுறது இந்த ஸ்னோக்கு தான். ஒரு நாள் காலையில் அப்படியே விண்டோவை திறந்து பார்த்தா எல்லா இடமும் வெள்ளையாக அழகாக இருந்தது. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த நாயை வந்து அவங்க வாக்கிங் கூட்டு வந்திருந்தாங்க ஸ்னோவில் கூட. எங்களோட செடியெல்லாம் அப்படியே உள்ள ஸ்னோக்குள்ளே புதஞ்சிருச்சு. ரோடெலாம் ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி உப்பு கல் போட்டுருவாங்க. ஸோ தட் இந்த ஸ்னோ உருகிடும்னு சொல்லிட்டு ஜேசிபி வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ரோடை. ஆனால் ஸ்னோ மேலே மேலே பெய்ய திரும்பவும் ரோடெல்லாம் பிளாக் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப ஹெவி ஸ்னோ, நீ டெப்த்துக்கு ஸ்னோ வந்து படிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா அந்த ஸ்னோவில் விளையாடுறதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மெடோஸ் மாதிரி இருக்கும். அதில் அப்படியே சறுக்கி எல்லா குழந்தைங்களும் விளையாடுவாங்க. ஸோ நாங்களும் அங்கே விளையாடுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். குழந்தைங்க மட்டும் இல்லை, நான் கூட இங்கே சறுக்கி விளையாடினேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸ்னோவில் சறுக்கி விளையாடுறது. இங்கே பார்த்தீங்களா ஒரு கேசல் பண்ணியிருக்கான் இந்த பையன் ஸ்னோ வச்சு. இங்கே இந்த பாப்பா ஸ்னோக்குள்ளேயே புதஞ்சு போயிட்டா. சும்மா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், பார்த்தா இந்த பாப்பா ஸ்னோக்குள்ளேருந்து வெளியில் வர பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா குளிர் பயங்கரமாக இருந்தது. ரொம்ப நேரம் அங்கே விளையாட முடியல, கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் குத்துது. முடியலடா சாமி.